பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்க சிக்கன் பிக்கிள் தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செஞ்சதுக்கப்புறம் கடைசியில் இந்த சட்டியில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 1/2 kg போன் இருக்க மாதிரி சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இது அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ் தான். இதை ஒரு குக்கரில் போட்டுட்டு இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2, 3 பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இது தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் நான் ஊற்றியிருக்கேன். ஏன்னா சிக்கனே தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் சொயின்னு ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு ஒரு கடாயை ஆன் பண்ணி அந்த கடாயில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் பெப்பரு, ஜீரகம், சோம்பு, கிராம்பு, அப்புறம் பட்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாதி வறுத்ததுக்கப்புறம் அதில் கருவேப்பிலையும் 3 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த கடுகுலாம் நல்லா வெடித்து வரணும். அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு டொர்ருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சா? இந்த பொடி ரெடி ஆயிடுச்சா? இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பூண்டை போட்டு மறுபடியும் டொர்ருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்க வேண்டாம், இப்படி கொரன்னு அரைச்சா போதும். தெரியுதா? அதுக்கப்புறம் மறுபடியும் கடாயை ஆன் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலை ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்கள். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இதை ஃப்ரை பண்ணால் தான் கொஞ்சம் இதோட லைஃப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகுதா? எல்லா சிக்கனையும் போட்டு கொஞ்சம் ப்ரௌனாக ஆகி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே ஆயிலில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் இருக்கு இல்லையா, அதை போட்டு அது நல்லா ப்ரௌனிஷ் ஆகி வர வரைக்கும் நல்லா வருங்க. வறுத்துட்டு அதில் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போடுங்க. 2 ஸ்பூனாக கூட போட்டுக்கலாம். வேணுன்னா இன்னொரு ஸ்பூன் போட்டு 3 ஸ்பூனாக கூட போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா அந்த ஆயிலே வறுத்துட்டுக்கணும். இதில் நம்ம இந்த பிக்கிள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வருங்க. இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போய் வரணும். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியும் அதில் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது எந்த அளவு கொதிக்கணும் அப்படின்னா, இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஆயில் விட்டு வரணும். இந்த ரெட்டிஷ் கலர் போய் நல்லா ப்ரௌன் கலராக மாறணும். இந்த மாதிரி மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டு நல்லா கிண்டுங்க. அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் நேரம் கிண்டி அந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் நல்லா இறங்குற வரைக்கும் கிண்டுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கா? டெம்ப்டிங்காக இருக்கா? இந்த கலர் வரணுன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி தான் போடணும். அது தான் காரமும் கம்மியாக இருக்கும், நல்லா கலரும் கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சத்தை எடுத்து கேமரா முன்னாடி காட்டுங்க. இப்படி சூப்பராக இருக்கா? பார்க்கவே இப்படி ஜொல்லு வருதா? இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வினிகர் இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு 3-4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 3-4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு ஒரு 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கா? டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக அந்த சட்டியில் அந்த சாப்பாட்டை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றத மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி அமேசிங்காக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு.